ஃபைனலி நம்பர் 1 பொசிஷனில் வந்தாச்சு. பிரெடேட்டர் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். த பேட்மேன் ஆஃப் த பிரெடேட்டர் உல்ஃப் ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டர் 2ல இந்த கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவருடைய லெகசியை எழுதிக்கிட்டே போகலாம். ஒன் ஆஃப் த எலைட் பிரெடேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய அந்த கேபினெட்டை காமிச்சிருப்பாங்க. அங்கே இருக்க அந்த மண்டை ஓடுகளையும் இவன் வச்சிருக்க அந்த மாஸ்கே நோட் பண்ணி பாருங்க, அவ்வளோ இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அத்தனை வேட்டைகளை பார்த்தவன் முகத்தை கழட்டும் போது, அந்த மாஸ்கை கழட்டும் போது முகம் ஒரு பக்கம் எரிஞ்சிருக்கும். விச் மீன்ஸ் அவன் முகத்தில் ஏலியன்ஸோட அந்த பிளட் பட்டிருக்கு. ஒரு பக்கம் ஃபேங் உடஞ்சிருக்கும். அவ்வளோ வேட்டைக்கு போயிருக்கான். ஒரு பக்கம் கண்ணு குருடாயிருக்கும். பட் ஸ்டில் ஹீ இஸ் ஃபைட்டிங். அவருடைய கிளான் பார்த்தீங்கன்னா பூமியில் பிரிடேலியன் விழுந்துருச்சு, அதை மற்றவங்களை இன்ஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கன்னு சொல்லி அந்த மொத்த இன்ஃபெஸ்டேஷனையுமே, அதாவது அந்த ஏலியன் இன்ஃபெஸ்டேஷனுமே கன்வின்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவனை தாங்க அமைச்சிருப்பாங்க. இந்த உல்ஃபை தான் தனியால் அமைச்சிருப்பாங்க. வழக்கமாக ஒரு கேங் தான் இறங்கி இந்த பக்கம் அந்த ஏலியன் இன்ஃபெஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். பட் தனியாலாம் உல்ஃபா இறங்கி மொத்த ஏலியன் இன்ஃபெஸ்டேஷனுமே அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரிடேலியன் கூடயுமே ஒன்று கொண்டு ஸ்ட்ராங்காக நின்று இருக்கும். பிரிடேலியன் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்காரோட அந்த வில் பவரும் ஏலியனோட அந்த பயாலஜிக்கல் தன்மையுமே கொண்டு இருக்க ஒரு பயங்கரமான கேரக்டர். அவனை எதிர்த்து ஒண்டி கொண்டு ஸ்ட்ராங்காக நின்றுப்பாங்க. அவன் எலிட் வாரியர்னா இப்படி தான் இருக்கணுங்கிறத தெளிவாக காட்டினவன் தான் உல்ஃப். உல்ஃபை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா டெக்னிக்கலாக இவனை பார்த்து அவன் கிளானில் இருக்க பல பேரே பயப்படுவாங்களாம். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர், அல்டிமேட் கில்லர் அண்ட் ரொம்பவே எஃபிஷியன்டானவங்க. பேட்டில் நாலேஜ் ரொம்பவே அதிகம். எலைட் ஆகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் பாசிபிளி இந்த பிரிடேட்டரை கொண்டு தான் இவன் கண்டிப்பாக அடுத்த எல்டராக மாறி இருக்கலாம். அவர் மோர் லைக்லி அந்த கிளான் லீடராக மாறி இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்குங்க. பிரிடேலியன் ஃபைட் அப்போ அவர் தோக்கலை. பிரிடேலியனுக்கு அதிகமான டஃப் கொடுத்துட்டு இருக்கும்போது அமெரிக்கா தேவையில்லாமல் நியூக்க போட்டு அந்த கதையை முடிச்சு விட்ருவாங்க. பட் ஃபைட் நடக்க விட்டுறதா சொல்ல முடியாது. நம்ம வுல்ஃப் அந்த இடத்துல பிரிடேலியனை போட்டு தள்ளி அடுத்த கிளான் லீடராக மாறி இருக்கவும் சான்சஸ் அதிகம். இஸ் அல்டிமேட் வாரியர், ஃபைட்டர் அண்ட் அ சர்வைவர். இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? இது வரைக்குமே நிறைய ஃபேன்ஸ் கேட்குற ஒரு விஷயம், உல்ஃபை பேஸ் பண்ண ஒரு படம் வேணும்னு. நான் அதை தான் கேட்குறேன். கண்டிப்பாக மாசா மொழிக்கில் ஒரு பேட்மேனிஷ் படமாக அது இருக்கும்னு நம்புகிறேன். மேக் இட் ஹேப்பன் டான் டிராக்டர் பக். உன்னால் முடியும். ஸோ பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. ஸோ இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு.